வேற ஏதாவது கேள்விகள்? சார் வணக்கம் ஹலோ சார். சார். வணக்கங்க. சார் இந்த ஃபேட்டி லிவர்ல எந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எடுக்கலாம் சார்? ஃபேட்டி லிவர். மேடம், நீங்க புரோட்டீன் மெட்டபாலிசம் ரொம்ப டவுனா இருக்குது. அப்புறமா எனர்ஜி ஃபங்க்ஷன் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் லிவர் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இப்பதான் ஃபேட்டே டெபாசிட் ஆயிருக்கு. இல்ல ஃபேட்டி லிவர் வந்து வந்து அதிகமா இருக்கு, ஃபேட் வந்து ரொம்ப அதிகமா சேர்ந்துருக்கு அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கூட தைரியமா கொடுக்கலாங்க. தைரியமா இதை எடுத்துக்கலாம். அதாவது நான் சொல்றது வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களே நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா வந்து ஃபேட்டி லிவர்லாம் ரொம்ப ஈஸியாவே வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்ததுனாக்கா கூடவே கொஞ்சம் வாழ்வியல் பழக்க வழக்கத்தையும் சேர்த்து நம்ம சேஞ்சஸ் பண்ணும் போது நல்லா ரிசல்ட் இருக்கு. ஓகேவா மேடம்? உங்க கேள்விக்கான காம்போ பதில். பேக் என்ன சார் கொடுக்கலாம்? காம்போவா பேக்னா கொடுக்கலாம், அது கூட காம்போவா? கூட நீங்க வந்து கூட அவங்க எனர்ஜிக்கு கூட வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஃபேட்டி லிவர் ரொம்ப வேகமா சரியாகணும்னு நினைச்சாக்கா 95 சேர்த்து கொடுக்கலாம். 95 தெரியும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே சார். 95 சேர்த்து சாப்பிட்டாங்கனாக்கா நல்லா ரிசல்ட் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரொம்ப அற்புதமா கேள்விகள் கேட்டீங்க. வேற ஏதாவது ஃபீட்பேக்கு இல்ல சார் வணக்கம் கேள்விகள் சார். இருந்தா? வணக்கம்ங்க சார், இது நம்ம ஹெல்த் செக்அப் சென்டர்ல சார், நம்ம லிவர் சொல்லுங்க. ஃபங்க்ஷன்ல ஏதோ இஷ்யூ இருக்க செக் பண்ணிக்கலாமா சார் நம்ம? தாராளமா செக் பண்ணலாம் சார். இப்போ ஓகே சார். நம்மளுடைய இந்த ஹெல்த் கிளப்ல பாத்தீங்கன்னாக்கா அம்பத்தூர் பகுதியில ஏசி கன்சல்டன்சி ஆபீஸ்ல வந்து நம்ம மாசம் மாசம் வந்து வாரம் வாரம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை ஈவினிங் வந்து 4 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வந்து நம்ம கியூஎம்ஆர்ஏ டெஸ்ட் வச்சிருக்கோம். அதாவது குவாண்டம் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் அனாலிசிஸ்னு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் மூலமாக நம்மளுடைய ராஜ உறுப்புகளுடைய நிலைப்பாடு, அதாவது ஃபேட்டி லிவர் இருக்குங்களா, இல்ல அதுல புரோட்டீன் மெட்டபாலிசம் எப்படி இருக்கு, கல்லீரலுடைய செயல்பாடு, நுரையீரலுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்ற 35 வகையான ரிப்போர்ட் வந்து இது மூலியமா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப அற்புதமா சஜஷன் கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் மாற்றம் பண்ணணும், வாழ்வியல் எந்தெந்த விஷயத்த மாற்றம் செய்யணும், பிளஸ் எந்த ஃபுட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன ப்ராடக்ட் சாப்பிடலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்டும் நம்ம அந்த ஏசி கன்சல்டன்சி ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னாக்கா நீங்க டெஸ்ட் எடுத்து முழு பலன் அடையலாம்.